நீங்களும் என்னுடன் இணையுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் மூலமாக. ஊழியரே, இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு இரண்டாவது திருமணம் ஏன் நடைபெறுகிறது, இரண்டாவது திருமணம் நடைபெற காரணம் என்ன, அதற்கு உண்டான தீர்வு பரிகாரம் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நம்முடைய சேனல்ல ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதாவது 12 ராசிக்குமே இரண்டாவது திருமணம் ஏன் நடக்கிறது, அதற்குரிய காரணம் என்ன, அதை மாற்றியமைக்க என்ன செய்யலாம் என்று குறிப்பாக பெண்களுக்கு மட்டும் உரிய பதிவாக பதிவிட்டிருந்தோம். நம்முடைய சேனல் பொதுவாகவே பெண்களுக்காக தனி பதிவுகள் பதிவிடப்படக்கூடிய சேனல். இந்த பதிவுன குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு, அதுபோல இந்த தனுசு லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கும் இந்த பதிவானது பொருந்தும். ஸோ நீங்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தால் தோழியரே இந்த பதிவுனை கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இரண்டாவது திருமணத்திற்குரிய காரணம் மட்டுமல்ல, முதல் திருமணம் முறிவு பெறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நாம் சொல்லியிருக்கோம். சரியா தோழியரே? பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்ற தோழியருக்கும் இந்த பதிவினை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வாழ்க்கைக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. இந்த மாதிரியான பதிவுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட நீங்கள் நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழியை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி தோழிகள், இன்றைய பதிவு தனுசு ராசி பெண்களுக்கு. தனுசு ராசியில் பெண்களும் பிறந்திருப்பாங்க, ஆண்களும் பிறந்திருப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த 8ஆம் வீடு கணவனுடைய ஆயுளை குறிக்கக்கூடிய வீடு. அப்படித்தாங்க இந்த தனுசு ராசிக்கு 8ஆம் வீடாக அமைகிறது இந்த கடகராசி. இந்த கடகராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான். சரி, இந்த சந்திர பகவான் எங்கு நீசமடைகிறார், எந்த இடங்களில் அவருடைய பலம் குறைகிறது, அவருடைய காரகத்துவத்தினுடைய பலத்தை இழக்கிறார் என்பதை பற்றி பார்த்தோம்னா, இந்த 12ஆம் வீடான, அதாவது தனுசு ராசிக்கு 12ஆம் வீடான விருச்சக ராசியில்தான் இந்த சந்திர பகவான் பலம் குறைகிறார். அதாவது இந்த விருச்சக ராசியில சந்திரன் நீசம் அடைகின்றார். இந்த 12ஆம் வீடான விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மேலும் இந்த செவ்வாய் செயல் வீரத்திற்கு காரக கிரகம் வகிக்கக்கூடிய ஒரு கிரகமாகும். அந்த விருச்சிக ராசியில தான் அதுவும் அது ஸ்திர ராசியாக அமைகிறது. இந்த ராசியில சந்திரன் நீசமடைகிறாரு. இந்த ஸ்திர ராசி அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியில பிறந்த பெண்கள் நிச்சயமாக விரும்பி திருமணம் செய்தாலோ, அதாவது காதல் திருமணம் செய்தாலோ, அவ்வாறு இல்லாமல் சொந்தத்தில் அல்லது தெரிந்த பையனை திருமணம் செய்யும் போது அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இங்கு அதிகமாக இருக்கும். காரணம், ஸ்திர ராசியில சந்திரன் நீசமடைகிறாரு. ஸோ முதல் திருமணத்தை விரும்பி காதல் திருமணம் அல்லது சொந்தத்தில் அமைந்த திருமணமாக இருந்தால் அந்த வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும், சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு. காரணம், இவங்களுக்கு எந்த விஷயத்துல பிரச்சனை வரும்னு பார்த்துடலாம். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு மோகம் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளி மாநிலங்கள்ல வேலை பார்க்குறாருன்னு திருமணம் செய்து வைக்கிறது, மற்றும் மிலிட்ரி போன்ற தூர வேலைகளில் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்போது முதல் திருமணமானது முறிவாவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. ஏனெனில் இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் இரட்டை குணம், இரட்டை மனம் என்று நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு குணம் இருக்கும். ஒரு விதத்தில் தெய்வீக வழிபாடு, ஆன்மீக நாட்டம் அதிகம் உடையவர்களாக இருப்பாங்க. உள்ளூரை பார்த்தீங்கன்னா சுகபோகங்களை விரும்பக்கூடியவங்களா, இல்லற நாட்டம்னு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் ஆசைகள், தேவைகள் அதிகமாக இருக்கும். பாசம் நேசத்திற்காக அதிகமாக எதிர்பார்ப்பு என்பது இவங்ககிட்ட இருக்கும். ஸோ இவையெல்லாம் இவங்களுடைய மன பிரச்சனைக்கு, இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வேறுபடுவதற்கு இவையெல்லாம் எதிர்பார்ப்புகளே காரணமாக இருக்கும். இதை எல்லாத்தையும் விட மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட வீட்டில் இங்கு சந்திரன் நீசம் அடைகிறார். இதனால தனுசு ராசியில பிறந்த பெண்களுக்கு கோபம் தான் முதல் வீடு. உங்களுடைய கோபங்கிற குணம் தான் உங்களுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ஒரு முட்டுக்கட்டையா, ஒரு பிரச்சனையா இருக்கும். இந்த கோபம் உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களுடைய கணவருக்கு கூட வரணும். பிடிவாதம், வரட்டு கௌரவம், முன்கோபம், வீண் விவாதம், அவசரப்பட்டு முடிவு எடுப்பது, எல்லாவற்றுக்கும் மேலாக வேகம், எதுவும் நிதானம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு வண்டி வாகனத்தில் போயிட்டு வந்தீங்க, அதிகமான டயர்னஸ், ட்ராவல் பண்ணுறீங்க, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை,
அடிக்கடி இடமாற்றம் ஏற்படுறது. பொதுவாக வீடு மாற்றம்ங்கிறது அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும். இதன் மூலமாகவும் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு கட்டுவோம், சொந்த வீடு வாங்குவோம், சொந்தமாக இடம் வாங்குவோம் அப்படின்ற வர்ற இடங்கள்லாம் முக்கியமாக பிரச்சனைகள் வந்து சேரும். அடுத்து சகோதரர்களால், உங்களுடைய சகோதரர்கள் மற்றும் அவருடைய சகோதரர்கள், இவர்களால் உங்களுக்கு இந்த பிரச்சனையானது வரும். இப்படி இந்த பிரச்சனைகளிலெல்லாம் அடிக்கடி விவாதங்கள் மற்றும் மன விரிசல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது உங்களை இரண்டாவது திருமணத்திற்கு தள்ளி வைத்துக்கூடக்கூடிய காரணமாக கூட அமைஞ்சிடும். கிரகங்கள் அப்படி மாற்றி அமைச்சிடும். சரி, இதிலிருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது, எப்படி இதிலிருந்து நாம் விடுபடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்துடலாம். இது 8ஆம் வீட்டுக்கு உரிய சந்திரன் உச்சமடையக்கூடிய வீடு எதுன்னு பார்த்துடலாம். அது ரிஷபராசி. இந்த ரிஷபராசி ஒரு மண் ராசி. ஸோ நிச்சயமாக நீங்கள் சிவ வழிபாடு செய்யணும், பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். கோதானம் மற்றும் பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும். அதுபோல முடிந்த அளவு அத்தை அல்லது பெண்வழி சகோதரிகளுடைய சப்போர்ட்டு, ஆதரவு உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு உங்களுடைய கணவருடைய பெண் சகோதரிகள், அதாவது நாத்தனார்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான உறவுகளோட நீங்கள் ஒட்டுறவாக இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக உங்களுடைய திருமண வாழ்வை நீண்ட தூர ஒரு பயணமாக நிச்சயமாக எடுத்து செல்லும். ஸோ பெண் சகோதரிகள், நாத்தனார் இருந்தால் ரொம்பவே நல்லது, பெட்டர். சரிங்களா? அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோங்க. நீண்ட நாட்கள் அந்த திருமண உறவானது தொய்வில்லாமல் ஸ்மூத்தாக நடந்து கொண்டிருக்கணும் அப்படின்னா அதுக்கு வழிபாடு என்பது மிக முக்கியம். அந்த வழிபாடு என்னன்னு பார்த்தோம்னா பிரதோஷ வழிபாடு, சிவ வழிபாடு செய்கின்ற போது தாம்பத்திய வாழ்க்கையில் எந்தவித தகராறும் நிச்சயமாக ஏற்படாது. மனமொத்த தம்பதிகளாக நீங்கள் வாழ முடியும். இரண்டாவது திருமணம்ங்கிற பேச்சுக்கு வழியே இருக்காது, வாய்ப்பே வராது. முதல் திருமணம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். சரி, இல்லை தோழி, எங்களுடைய முதல் திருமணம் முறிந்து போனது, இரண்டாவதாக கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையானது ரொம்ப நல்ல வாழ்க்கையாக அமையுமா, அதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற தொழில்களுக்காக, அதாவது எங்களுக்கு நல்லதாக ஒரு மறுவாழ்வு அமையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டாவது திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது 9ஆம் வீடு தாங்க. அப்படி இந்த தனுசு ராசிக்கு 9ஆம் வீடாக வருவது சிம்ம ராசி. அதுக்கு அதிபதி சூரிய பகவான். அவர் சிவன் ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியவர். ஸோ அதுக்கு நீங்கள் சிவ வழிபாடு, அதாவது பிரதோஷ வழிபாடு செய்வீங்கன்னா சிவனுடைய அருளால் உங்களுக்கு 2வது திருமண வாழ்க்கைக்கான யோகம் உண்டு. அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல உச்சத்தை தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். ஏனெனில் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியே, அதாவது இந்த 9ஆம் வீட்டுக்கு அதிபதியே இந்த சூரிய பகவான் தான். மிகப்பெரிய யோகமானது உண்டு. இதுக்கு சூரிய நமஸ்காரம், சூரிய உதயம் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்யுங்க. 2வது திருமண வாழ்க்கை உங்களுக்கு நன்றாக அமையும். அந்த திருமண உறவு, அதாவது 2வதாக அமையக்கூடிய அந்த உறவும் அறிமுகம் இல்லாத ஒரு நபரோடு கண்டிப்பான முறையில் நடக்கும். காரணம் அதுவும் ஸ்திரராசி என்பதனால, அதாவது அந்த சிம்மராசியும் ஸ்திரராசி என்பதனால அந்த வாழ்க்கை நிரந்தரமாக அமையும். இது தனுசு ராசிக்கு இயற்கையாகவே அமைந்த ஒரு அமைப்பாகும். இந்த நிலைப்பாடு உள்ள பெண்கள் கண்டிப்பாக இதை உணர்ந்து புரிந்து நடந்துக்கோங்க. இந்த மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் மறக்காமல் அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எல்லாருக்கும் பயன்படட்டும்.